வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் குரட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த குரட்டிங்கிற இடம் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு. இது 894வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால நீரிழிவு நோயிலிருந்தும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்தும் மீள முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பாடல்கள்ல பல நோய்களை பத்தியும் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த நோய்கள்ல இருந்து மீள்றதுக்கும் இந்த திருப்புகழை படிக்கலாம். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். நீரிழிவு, குட்டம், ஈழை, வாதமுடு, பித்தம், மூலம், நீள்குளிர், பெது, வேரும் உளநோய்கள், வேர் உரு புழுக்கள் கூடும் நான்முகன் எடுத்த வீடு, நீடிய இரத்தம், மூளை, தசை, தோல், சீ, பாரிய நவத்வார நார் மும்மலத்தில், ஆறு பாய்பிணி இயற்று பாவை, நரி நாய் பேய் பாரோடு கழுக்கல் கூகை தாம் இவை புசிப்பதான பால் உடல் எடுத்து வீணில் உழல்வேனோ, நாரணி அறத்தின் நாரி, ஆறு சமயத்தி, பூத நாயகரிடத்து காமி, மகமாயி, நாடக நடத்தி, கோல நீல வருணத்தி, வேத நாயகி, உமைச்சி, நீதி, திரிசூலி, பார் அணி முளைச்சி, ஞான பூரணி, கலைச்சி, நாகவாள், நுதல் அளித்த வீரமயிலோனே, மாடமதில் முத்து மேடை கோபுரம் மணத்த சோலை, வாகு உள குரட்டி மேவு பெருமாளே. வாங்க இப்ப இந்த திருப்புகழுக்குரிய பொருளை பார்க்கலாம். நீரழிவு, குட்டம், ஈழை, வாதமுடு, பித்தம். நீரழிவு அப்படிங்கிறது சர்க்கரை நோய், குட்டம் குஷ்ட நோய், ஈழை சளி சம்பந்தப்பட்ட நோய்கள், வாதமுடு பித்தம் வாதம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூலம் நீள் குளிர் வெதுப்பு வேறு மூல நோய்கள், அதாவது ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய குளிர் மற்றும் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள், வேரும் உள நோய்கள், அது இல்லாம மற்ற நோய்களும், வேர் உரு புழுக்கள் கூடும், வேரூன்றி இருப்பதும், புழுக்களுடைய இருப்பிடமா இருக்கக்கூடிய நான்முகன் எடுத்த வீடு, அதாவது பிரம்மதேவன் நமக்கு கொடுத்த இந்த உடல் என்னும் வீடு, நீடிய இரத்தம், மூளை, தசை, தோல், சீ, உடம்பெங்கும் பரவி இருக்கக்கூடிய ரத்தம், மூளை, மாமிசம், தோல், சீல், இதெல்லாமா இருக்கக்கூடிய பாரிய நவத்வாரம் அப்படின்னா பருத்த நவத்வாரங்கள் 9 துவாரங்களை உடைய நார் மும்மலத்தில் நாற்றம் மிகுந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களின் வாயிலாக ஆறு பாய்பிணி இயற்று பாவை, உடம்பில் ஏற்படுகின்ற பிணியெல்லாம் இருக்கக்கூடிய பல பிணிகள் இருக்கக்கூடிய பாவை அப்படின்னா பொம்மை இருக்கக்கூடிய பொம்மையாகி இந்த உடல், நரிநாய் பேய் பாரோடு கழுக்கல் கூகை, நரிகளும் நாய்களும் பேய்களும், பாரோடு அப்படின்னா பருந்துகள், கழுகுகள், கூகை அப்படிங்கிறது கோட்டான்கள், இவை தாம் புசிப்பதான பால் உடல் எடுத்து வீணில் உடல் வேணும். இவை எல்லாமே சாப்பிடறதுக்கு உரிய வீணா போகக்கூடிய ஒரு உடலை எடுத்து என்னுடைய வாழ்க்கை வீணாக்கு வேணும். நாரணி அறத்தின் நாரி, ஆறு சமயத்தி. நாரணி அப்படின்னா துர்கையம்மனை குறிப்பிடுறாரு. அறத்தின் நாரி 32 அறங்களையும் வளர்த்தவள், ஆறு சமயத்தி 6 சமயத்துக்கும் உரியவள், பூத நாயகரிடத்து காமி, மகமாயி பூதகணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்தவள், மகமாயாகவும் இருப்பவள், நாடக நடத்தி இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடகத்தையும் நடத்தக்கூடியவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நடனம் ஆடக்கூடியவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோல நீல வருணத்தி, கோல அப்படின்னா அழகான, நீல வருணத்தி நீல நிறத்தை உடையவள், வேத நாயகி வேதங்களுக்கெல்லாம் நாயகியாக இருப்பவள், உமைச்சி உமையவளாக இருப்பவள், நீலி திரிசூலி நீலியாக இருப்பவளும் திரிசூலத்தை ஆயுதமாக கொண்டவளாக இருப்பவளும், பாரணி முளைச்சி கச்சு அப்படிங்கிற ஒரு வகையான ஆடை அணிந்த மார்பகங்களை உடையவள், ஞான பூரணி ஞானத்தை பூரணமாக கொண்டவள், கலைச்சி கலைகளுக்கு தலைவி, நாகவாள் நுதல் ஒளி வீசக்கூடிய நெற்றியை கொண்ட சக்தியானவள், அளித்த வீரமயிலோனே அந்த உமையவள் அளித்த வீரத்தை நிறைந்த மயிலை வாகனமாக கொண்டவனே, மாடமதில் முத்து மேடை மாடங்களும் மதில்களும் நிறைந்து முத்தினால் இழைக்கப்பட்ட மேடைகளும் நிறைந்த கோபுரம் மணத்த சோலை, கோபுரங்களும் கொண்ட மனம் வீசுகின்ற மலர்களை உடைய சோலைகளும், வாகு உள குரட்டி இவையாவும் அழகாக இருக்கக்கூடிய குரட்டி என்னும் தலத்தில் மேவு பெருமாளே, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே. இந்த பாடல்ல அம்பால பல பெயர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர். இந்த அளவுக்கு வேற எந்த திருப்புகழையாவது அம்பாளை பத்தி சொல்லியிருப்பாரான்னு தெரியல எனக்கு. அம்பாளை ஆறு சமயத்தி அப்படின்னு சொல்றாரு, 6 சமயங்களுக்கு உரியவள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 6 சமயங்கள் என்ன அப்படின்னா, இந்து மதத்துல முக்கியமான 6 பிரிவுகள் இருக்கு. சைவம் அப்படிங்கிறது சிவனை இறைவனாக கொண்டது, வைணவம் அப்படிங்கிறது விஷ்ணுவை இறைவனாக கொண்டது, கௌமாரம் முருகனை இறைவனாக கொண்டது, கானபத்தியம் அப்படிங்கிறது கணபதி விநாயகரை இறைவனாக கொண்டது, சௌரம் அப்படிங்கிறது சூரிய பகவானை இறைவனாக கொண்டது, சாக்தம் சக்தியை முழுமுதற் கடவுளாக இறைவனாக கொண்டது. இந்த 6 சமயங்களுக்கும் உரியவள். அதோட அவளை அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிறாரு. அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற அம்பாள், அதாவது தர்ம சம்பர்த்தினி. குலசேகரப்பட்டினத்துல அம்பாளுக்கு அந்த பேர்ல ஒரு கோவில் இருக்கு. ஒரு முறை உலகத்துல பஞ்சம்
மிகுந்திருந்தப்போ சிவன் கொடுத்த 2 நாளி நெல்லை வச்சு உலகத்துக்கே படி இழந்து அறமும் வளர்த்திருக்கா. அதனாலதான் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்றாங்க. அம்பால ஐயன் தந்த அரைப்படி நெல்லால் வையத்திலும் வளர்த்தாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறம் அப்படிங்கிறது 32 அறங்களை குறிக்கக்கூடியது. அது என்னன்னு பார்க்கலாம். வறுமையில வாழ்றவங்களுக்கு அன்னம் கொடுக்கறது, நன்னெறிகளை போதிக்கிறவங்களுக்கும் பசியாற்றுறது, 6 சமயத்தவர்களுக்கும் உணவு கொடுக்கறது, பசுவுக்கு உணவு கொடுக்கறது, சிறை கைதிகளுக்கு உணவு கொடுப்பது, உணவு வேணும்னு கேட்கிறவங்களுக்கு கொடுக்கறது, நம்மளே போய் பசியில இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கறது, சின்ன குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறது, எளியவர்களுக்கு பிரசவம் பார்க்கறது, அனாதை குழந்தைங்களை வளர்க்கறது, தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறது, அனாதை சடலங்களுக்கு கிரியை செய்யறது, பேரிடர்கள்ல தவிக்கிற மக்களுக்கு உதவி பண்றது, மன்னார்களுக்கு உதவுறது, நாவிதர்களுக்கு உதவுறது, சுண்ணாம்பு கொடுக்கறது, நோய்க்கு மருந்து கொடுக்கறது, கண்ணாடி கொடுக்கறது, தகவல் தெரிவிக்கிறது, கண் நோய்க்கு மருந்து கொடுக்கறது, தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது, வறுமையில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது, சிகை நீக்கிறதுக்கு உதவுறது, பிறருடைய அறத்தை காக்கிறதுக்கு உதவுறது, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, திருமடங்கள் அமைக்கிறது, சாலைகள் அமைக்கிறது, சோலைகள் அமைக்கிறது, விலங்குகள் அதோட முதுக உரசிக்கிறதுக்காக தூண்கள் அமைக்கிறது, தம்பதியர் உறக்கத்துக்கு எந்த இடையூறும் இல்லாம பாத்துக்கிறது, பசு மந்தையில கொண்டு போய் காளையை சேர்க்கிறது, விளைக்களத்துல கூட பொருள் கொடுத்து சின்ன சின்ன உயிர்களை காப்பாத்துறது. இது எல்லாமே 32 அறங்கள்னு சொல்லப்படுது. இந்த அறங்களை வளர்த்த நாயகியாக அம்பாளை குறிப்பிடுறாரு.